நிறைய பேர் என்கிட்ட கேம்பாவை பத்தி சொல்லுங்க கேம்பாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க ஆரம்பத்துல வெறுமனையா கேம்பான்னு சொல்லும்போது எனக்கு புரியல. அப்புறமா தேடி பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ எதுக்கு இதை பயங்கரமா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தல அஜித் குமார் அவர்கள் வந்து அவரோட ரேசிங்க்கு கேம்பா தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதனால அதை வந்து அட்வர்டைஸ் பண்றாப்ல. உடனே எல்லாரும் வந்து அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க அவர் கோக்கை ப்ரமோட் பண்ணாரு, இவர் வந்து கேம்பாவை ப்ரமோட் பண்றாரு. எல்லாரும் அவங்கவுங்க சுயலாபத்துக்காக இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் குடிக்கக்கூடாது, அண்ட் இதெல்லாம் வந்து மோசமானது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இதெல்லாம் வந்து குடிக்கலாம், எங்க தலையே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ நிஜமாவே இந்த கேம்பா அப்படின்றது என்னது, இது எப்படி உருவாச்சு, இதை நம்ம குடிக்கலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. சரி, முதல்ல இந்த கேம்பா அப்படின்ற பிராண்டு எங்கேருந்து வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1949ஆம் ஆண்டு பியூர் ட்ரிங்க்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியை பேஸ் பண்ண கம்பெனி கொக்கோ கோலாவை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கொக்கோ கோலாவோட மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கொக்கோ கோலாவை வாங்கி பாட்டில் பண்ணி சேல் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சது தான் இந்த பியூர் ட்ரிங்க்ஸ் குரூப். அந்த சமயத்தில் இவங்க தான் இந்தியா முழுவதும் கொக்கோ கோலாவை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 1973ல் ஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் வந்து வருது. இந்த ஆக்டில் 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. இதில் முதல் விஷயம், வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து கடையை போட்டிருக்கக்கூடிய யாரும், அதாவது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்க மட்டுமே 100% ஓனர்ஷிப்பை வச்சுக்க கூடாது. அதாவது அவங்க 40% மட்டும்தான் ஓனர்ஷிப்பை வச்சுக்கணும், மீதி 60% இந்தியன் பேஸ் பண்ண கம்பெனியில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இது கூட அவங்க கொடுத்துருவாங்கன்னு வைங்க. 2வது ரூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி, அதாவது அவங்களோட அந்த சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியோட ஷேர் பண்ணியிருக்கணும். அது என்ன இன்கிரீடியன்ட் சேர்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொக்கோ கோலாவோட மெயின் கான்செப்டே அவன் மார்க்கெட்டிங் பண்ணுறதே வந்து அவங்களோட அந்த சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை வச்சு தான். அதை எப்படி அவன் சொல்லுவான்? அதனால் எங்களுக்கு இந்தியாவே வேண்டாண்டா, நாங்கள் இங்கே விற்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி இந்தியாவை கடையை காலி பண்ணிட்டு அவன் போயிட்டான். ஸோ 1977ல் கொக்கோ கோலா கம்பெனி நாட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த பியூர் ட்ரிங்க்ஸ் கம்பெனியை அம்போன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்காகவும் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தொடர்ந்து வேலைகளை கொடுக்கறதுக்காகவும் அவங்க ஆரம்பித்தது தான் இந்த கேம்பா கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. என்னதான் கோக்கு வந்து சீக்ரெட் ஃபார்முலாவை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் இவங்க அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லையா. அப்போ இவங்களே வந்து அந்த ஃபார்முலாவை ஓரளவுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால இந்த கேம்பா கோலாவை உருவாக்குனாங்க. இது ஓரளவுக்கு பெட்டரான டேஸ்ட்டில் இருந்ததுனால அந்த டைமில் காம்படிஷனில் இருந்த மற்ற ட்ரிங்க்ஸை விடவும் இது மக்கள் மத்தியில் அதிகமாக போய் சேர்ந்தது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த கேம்பா கோலா தான் இந்தியன் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 1991ல் எல்பிஜி மாடல், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வராங்க கவர்மெண்ட். வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இந்தியாவை வந்து நாங்கள் திறந்து விடுறோம், யார் வேணால் வந்து கடையை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்ல, ஸோ எல்லா வெளிநாட்டு கம்பெனியும் வந்து குதிக்க, அதில் 1993ல் வந்து கொக்கோ கோலாவும் வந்து உள்ளே குதிச்சிட்டான். திரும்ப வந்த கொக்கோ கோலா, என்னையாடா நாட்டை விட்டு விரட்டினீங்க, இந்த நாட்டையே நான் தாண்டா ஆள போகிறேன் அப்படின்ற மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அவங்க வச்சுக்கிட்டாங்க, இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அப்படின்றப்போ மார்க்கெட்டிங்கில் அதிகமான ப்ரெசன்ஸ் வந்து கொக்கோ கோலா உருவாக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங், இருக்கிற பிரபலமான ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணி இந்தியாவில் ஒரு பெரிய பிளேஸை வந்து கொக்கோ கோலா பிடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கேம்பா கோலாவால் சர்வைவ் ஆக முடியலை. ஸோ 2000-2001 காலகட்டங்களில் அவங்களோட மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கேம்பாவை நான் மீட்டெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி மாமா, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 22 கோடி கொடுத்து இந்த கேம்பாவை வாங்கிடுறாங்க. இந்த டேட்டா 22 கோடி அப்படின்றது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்க டேட்டா. அவங்க எவ்வளோத்துக்கு வாங்கினாங்க அப்படின்ற கதெல்லாம் நமக்கு தெரியாது. ரிலையன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கேம்பாவை ரீபிராண்டிங் பண்ணி அதுக்கப்புறமா உருவாக்கப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் கேம்பாவோட சொல்ல மறந்த கதை. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அளவுக்கு மீறி குடிச்சா உடலுக்கு ஆபத்தானது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் இங்கிலீஷ். இப்போ அப்ரைசல் மந்த் வேறு வரப்போகுது. ஸோ நம்ம சேலரி எல்லாம் பயங்கரமாக மேனேஜர்கிட்ட அடித்து பிடிச்சி பேசணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே டூலும் இந்த இங்கிலீஷ் தான். ஸோ அப்படிப்பட்ட இங்கிலீஷை நம்ம ஈஸியாக கற்றுக்க இதை பாருங்கள். ஐ ஹேண்டில் மோர் ஒர்க் அண்ட் டூ இட் கரெக்ட்லி ஆல்சோ. ஸோ ஐ கெட் குட் ஹைக் திஸ் டைம் நோ. I handled more work accurately, so I am expecting a good hike this time. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். சூப்பர் நோவாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட இங்கிலீஷ் லெவலில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைண்டில் தமிழில் யோசித்து இங்கிலீஷ்க்கு மாத்திர அந்த திங்கிங் லேகை ட்ரைனிங் மூலமாக சால்வ் பண்ணுவாங்க. ஃபைனலாக உங்களை ஏஐ கூட அன்லிமிட்டடாக பேச வச்சு உங்களோட ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போக உங்களை அக்கௌண்டபுளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டாரும் இருப்பாங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இங்கிலீஷை பேசி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக
75% ஆஃபரோட சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள், இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக கற்றுக்குங்க. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதை குடிக்கலாமா அப்படின்றது தான். இதை குடிக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது என்ன மாதிரியான ட்ரிங்க் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இதை மற்ற ட்ரிங்க்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இது என்ன ட்ரிங்க் அப்படின்றது நமக்கு புரியும். நம்மக்கிட்ட கொக்கோ கோலாவும் இருக்குது, தம்ஸ்அப்பும் இருக்குது, இங்கே கேம்பாவும் இருக்குது, அண்ட் பெப்சியும் இந்த கேட்டகரியில் தான் வரும். அது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். இது அவ்வளவு சாஃப்டான ஒரு ட்ரிங்க்கா அப்படின்றத நம்ம பின்னாடியே இன்க்ரீடியன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இதை ஓவராலாக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்பனேட்டட் வாட்டரில் சுகரு, கலரு, ஃப்ளேவர் இது மூணுத்தையும் போட்டு இந்த மாதிரி பாட்டில் அடைச்சி விற்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. நம்ம சோடான்னு சொல்லி சிம்பிளாக சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் நம்ம கார்பன் டை ஆக்சைடை உள்ளே விடும்போது அதில் அது கொஞ்சமாக கார்போனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது நமக்கு டேஸ்ட்டில் கொஞ்சம் புளிப்பு தன்மையை உருவாக்குது. அதுதான் வந்து சோடா. இது எல்லாத்துலேயுமே சேம் இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும், பட் அதில் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ உதாரணமாக இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆடட் சுகர்ஸ் வந்து 10.5 கிராம்ஸ் போட்டிருக்கா, இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆடட் சுகர்ஸ் 10.6 கிராம்ஸ் போட்டிருக்கு. அதே இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 10.5 தான், இதில் வந்து 9.5 கிராம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே உருட்டு தான். அதில் கொஞ்சம் அந்த சுகரில் கெஃபீனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுக்கறது மூலமாக இவங்க வேறு வேறு பிராண்டிங்கு அண்ட் வேறு வேறு ஃப்ளேவர்ஸையும் கொடுக்கறது மூலமாக, எஸ் ஃப்ளேவர்ஸ் கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், இதுதான் அது ஒரு வேறு ஒரு ட்ரிங்காக வந்து மாற்றுது. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கெஃபீன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கெஃபீன் அப்படின்றது நம்மளோட மூளையை ஏமாற்றக்கூடிய ஒரு போதைப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடாது. எடிட்டர்ஸ் பீப் போட்டுருங்கய்யா. ஸோ போதைப் பொருள்னு சொல்லக்கூடாது. அப்போ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட டெக்னிக்கல் நேம் வந்து சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் வேலையை பார்க்கும்போது நம்மளோட உடம்பு டயர்டாகும் இல்லையா, அப்படி டயர்டாகும்போது நம்மளோட மூளையில் அடினோசைன் ரிசெப்டார்ஸ் வந்து உருவாகும். இதுதான் வந்து நம்மளோட மூளைக்கு உன்னோட உடல் டயர்டாக இருக்குது அப்படின்றத சொல்லும். அப்போ நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அந்த இடத்துல ரெஸ்ட் தேவைப்படும். அப்போ தான் திரும்ப எழுந்திரிச்சு நம்ம மறுபடியும் ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். பட் இந்த கெஃபீனை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அந்த அடினோசைன் ரிசெப்டார்ஸை வந்து பிளாக் பண்ணும். அப்படி பிளாக் பண்ணும்போது நம்மளோட மூளைக்கு நம்ம உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்ற அந்த சிக்னல் வந்து போகாது, அதை தடுக்கும். அதை தடுக்கும் போது நமக்கு நம்ம திரும்பவும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே நம்மளை ஆக்டிவாகவே வச்சிருக்கும். இது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் மட்டும் கிடையாது, மெயினாக காஃபியில் இருக்குது, டீயில் இருக்குது, அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதுலலாம் வந்து இந்த கெஃபீன் வந்து ரொம்ப அதிக லெவலில் இருக்கும். இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அளவு கம்மி தான். இதில் கெஃபீனோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 9 மில்லிகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் லிமிட் வந்து 400 மில்லிகிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் இது 9 மில்லிகிராம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். பட் இதில் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தேட்டருக்கு ஏதாவது படம் பார்க்க போனாங்க அப்படின்னா படம் பிடிக்கலன்னா தூங்கிடுறாங்க. எதுக்குடா தூங்குறீங்க, தூங்காமல் உட்காந்து படத்தை பாருங்கடா அப்படின்னு மக்களை, தேட்டருக்கு போகிற மக்களை ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்காக தான் ஆப்வியஸ்லி இதிலெல்லாம் கெஃபீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ படம் பார்க்கும்போது இதை குடிச்சா தூங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை பீட் பண்ணி தூங்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் இதில் எல்லாரும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அசிடிட்டி ரெகுலேட்டர்னு சொல்லி போட்டு 338 அப்படின்ற ஒன்று குறிப்பிட்டிருப்பாங்க. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது பாஸ்பாரிக் ஆசிட். இந்த மாதிரி பீவரேஜஸ் எல்லாமே ஆசிடாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அசிடிட்டி ரெகுலேட்டர் தான், இந்த பாஸ்பாரிக் ஆசிட் தான். ஸோ இதை நம்ம பிஹெச் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிஹெச்சை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டெஸ்ட் இண்டிகேட்டர் பேப்பர் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து கலர் சேர்த்துருப்பாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை நம்ம இதில் வைக்கும்போது கலரும் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இருந்தாலும் பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி. முதல்ல தண்ணியில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தண்ணியை லேசாக குட்டிட்டு இதில் இந்த பேப்பரை வச்சோம் அப்படின்னா ஒரு சில நொடிகளில் இதோட கலர் வந்து மாறும். ஸோ இப்போ இந்த கலரை நம்ம இந்த அட்டையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பிஹெச்சில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 7 கிட்ட இருக்குது தண்ணீரோட பிஹெச். அப்போ இது ஓரளவுக்கு ஒரு சரியான பிஹெச் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து கோக்கோடதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம முக்கி பார்க்க போகிறது கிடையாது, நம்ம இதிலேருந்து ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து இதில் விட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய கலர் வந்து நமக்கு தனியாக பிரியும். ஸோ ஒரு ட்ராப் மட்டும் இதில் விட்டுக்கலாம், கூட ஒரு ட்ராப் விட்டுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் ஒட்டிட்டு வெளியில் வருதா, அதுதான் வந்து கலரு. ஸோ உள்ளே நமக்கு கலர் பேப்பரோட கலர் சேஞ்ச் ஆகுதா, ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் பிஹெச். ஸோ இப்போ இந்த பிஹெச்சை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே 2 கிட்டையும் மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு 2ல் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 கிட்ட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தபடியாக நம்ம கேம்பாவை வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கேம்பாவை எடுத்து அப்படியே ஒரு துளி மலைச்சாரல் மாதிரி இதில் விட்டோம் அப்படின்னா, ஸோ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ கலரை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டாக இது வந்து 2 கிட்ட மேட்ச் ஆகுது. ஸோ இதோட பிஹெச் லெவல் வந்து 2 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேம்பாவிலே வந்து கேம்பா பவர் அப் அப்படின்றது இதோடதையும் செக் பண்ணி பார்த்துருவோம்.
ஏன்னா அந்த கேம்பாக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணதுனால அதில் கேஸ் வந்து கொஞ்சம் போயிடுச்சு, அதனால் கூட அசிடிட்டி லெவல் கம்மியாக இருக்கலாம். இதில் ஒரு ட்ராப் எடுத்து இது மேலே விட்டுறலாம். ஸோ ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு, ஸோ இப்போ இதோட கலர் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட 2 கிட்ட தான் வந்திருக்கு இதோட அசிடிட்டி லெவலும். ஸோ மற்ற ரெண்டத்தோட கம்பேர் பண்ணும்போதும் சேம் தான், ஓரளவுக்கு 2 கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கோக்லையும் சரி கேம்பாவிலையும் சரி இந்த pH லெவல் 2.5லேருந்து 3.5க்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவு அசிடிக்காக இருக்கிறதுக்கு காரணம் இதில் சேர்க்கக்கூடிய ஃபாஸ்பரிக் ஆசிட் தான். இதில் இந்த ஃபாஸ்பரிக் ஆசிட் சேர்க்கறதுனால 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து இதோட அசிடிக் லெவலை அதிகப்படுத்தி விடும். இன்னொன்று வந்து இதில் அதிகப்படியான இனிப்பு வந்து சேர்த்துருக்காங்க இல்லையா, இந்த இனிப்பை நம்மளோட வாய்க்கு நம்ம குடிக்கும்போது அது வந்து ரொம்ப திகட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆசிடை சேர்க்கும் போது அது அந்த இனிப்பு சுவையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் இது இவ்வளவு அசிடிக்காக இருக்கிறதுனால இதில் ஈஸியாக பாக்டீரியாவோ இல்லை எந்த ஒரு ஆர்கானிசமோ வந்து ஈஸியாக க்ரோ ஆக முடியாது. ஸோ அதனால் இது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் ஆக்ட் ஆகும். இதில் அசிடிட்டி அதிகமாக இருந்தாலும் கூட இதில் எக்ஸ்பைரி டேட் வந்து 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் எதனால் 5 மாதத்துக்கு, ஏன் இது கெட்டு போகாமல் தானே இருக்கும், அப்புறம் எதுக்காக 5 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ட்ரிங்க் வந்து கெட்டு போகாது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பேக்கேஜிங், பிளாஸ்டிக் பேக்கேஜிங் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை லீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரிய ஒளியில் அங்கங்கே வைக்கும்போது. அண்ட் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ட்ரிங்க்கோட ஃப்ளேவரும் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் கொக்கோ கோலான்னு சொல்லி வாங்கி குடிக்கும்போது அவங்களுக்கு தம்ஸ் அப் டேஸ்ட் வந்துடக்கூடாது இல்லையா, ஸோ அதுக்காகவும் இந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஃபாஸ்பாரிக் ஆசிட் உடலுக்கு தீங்கானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆசிட் அப்படின்ற கண்டென்ட்டு நம்ம வயிற்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது ஆசிட் தான். ஸோ அதனால் இதை குடிக்கிறதுனால நம்மளோட அந்த வயிற்று பகுதி எல்லாம் வெந்து போயிடும், அந்த மாதிரியான ஆசிட் வந்து இது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆசிட் வந்து நம்மளோட பற்களில் இருக்கக்கூடிய எனாமலை அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்மளோட பற்களோட எனாமல் வந்து சீக்கிரமே டீக்ரேட் அடையும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரி அதிகப்படியான சோடாவை குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பரிக் ஆசிட் காரணமாகவும் நமக்கு போன் டென்சிட்டி குறையிறது அண்டு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பட் இதுக்கு எதுக்கும் அடிப்படையான ஆதாரம் கிடையாது. இதை வந்து ஒரு கணிப்பில் தான் சொல்கிறாங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னா கலர் 150D அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த கலர் எல்லா விதமான இந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயும் வந்து வருது, அதாவது இந்த பிளாக் கலரில் சொல்கிறேன். ஸோ இது என்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கே இருக்குது இந்த கலர் கோடு வந்து கேரமல் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய சல்ஃபைட் அம்மோனியா கேரமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் தான். இது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேரமல் கலர் வந்து நம்ம நார்மலாக சீனியை வந்து சட்டியில் போட்டு காய்ச்சும் போதே அந்த கலர் வந்து மாறும் இல்லையா, ஸோ அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டை ஹீட் பண்ணி அதில் வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கலை ரியாக்ட் பண்ண வைக்கிறது மூலமாக இந்த கலரை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த கலருக்கு ஒரு சில கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த கலரை உருவாக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் வந்து 4-MEI மெத்லம்ஃபெடமினா, சாரி பிரேக்கிங் பேடுக்கு போயிட்டேன், இது வந்து மெத்லிமிடேசோல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த 4-MEI அப்படின்றது வந்து ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட், கார்சினோஜன் அப்படின்னு சொல்லி IARCயில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எலியில் வந்து லங் டியூமர்ஸை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. FDA என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கேரமல் 4 அப்படின்றது ஜென்ரலி ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் சேஃப். நீங்கள் வந்து அந்த கார்சினோஜன் லெவலை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 கேன்ஸ் அளவுக்கு நீங்கள் குடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த அளவு பாசிபிள் கார்சினோஜனாக இது மாறும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அடுத்தபடியாக முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுக்கு வருவோம். மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியண்ட் தான் கார்பனேட்டட் வாட்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியண்ட் தான், அதுதான் சுகர். ஸோ சுகர் இதில் எவ்வளோ சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 mlக்கு 10.5 10.6 அந்த கிராம்ஸில் தான் ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இப்போ சர்விங் வந்து 200 ml அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு 21 grams ஆஃப் சுகர் வந்து நம்ம ஒரு தடவை குடிக்கும்போது நமக்கு உள்ளே போகும். ஸோ WHOட ரெக்கமெண்டேஷன் படி நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா மேக்ஸிமம் சுகர், ஃப்ரீ சுகர் வந்து 25 grams லிமிட். அதுக்கும் தாண்டி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமமாக 50 grams ஆஃப் லிமிட். அதிகமாக சுகர் எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் டயபெட்டிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான அளவு இந்த ஆடட் சுகரை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நான் ஒரு டீ உப்பு போட்டு கொடுங்க. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பர் சர்விங் 200 ml, அதுக்கு நான் மேக்ஸிமமாக 21 grams ஆஃப் சுகர் தான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுவோம். ஆனால் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோ சுகர் போகுது அப்படின்றது மாறுபடும். இப்போ உதாரணமாக அந்த பாட்டில் வாங்கினோம் அப்படின்னா இதை மொத்தத்தையும் குடிச்சு காலி பண்ணிடுவோம். அப்படின்றப்போ நம்ம உடம்புக்குள்ளே 21 grams ஆஃப் சுகர் போகாது, 50 grams ஆஃப் சுகர் வந்து போகும். அப்போ அது லிமிட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ அதையும் பார்த்துக்கிடுங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் நேச்சர் ஐடென்டிக்கல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டான்சஸ். இயற்கையில் ஒரு பழத்தை எடுத்து அதிலிருந்து சாறை பிழிந்து ஃப்ளேவரை மட்டும் பிரித்தெடுத்து அந்த ஃப்ளேவரை இதில் ஆட் பண்ணுவார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க.
அந்த ஃப்ளேவர் நீங்கள் திராட்சை ரசம்னு நினச்சிக்கலாம், இல்லை நிலவேம்பு கசாயம்னு நினச்சிக்கலாம். ஆனால் அது என்ன ஃப்ளேவர் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ அந்த ஃப்ளேவரை வச்சு தான் இங்கே மார்க்கெட்டிங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக கேம்பா கோலான்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கொக்கோ கோலாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டில் எந்த அளவு மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். எந்த ரியாக்ஷனும் வராது, ஏன்னா அதோட டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்போம், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து வாயில் இருக்காது. ஓரளவுக்கு போயிருச்சு அதோட டேஸ்ட்டு. ஒரு 75% கொக்கோ கோலா மாதிரி இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவரோட இன்டென்சிட்டி இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் இதை ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, இதில் கோலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ ஆக்சுவலாக கொக்கோ கோலா இல்லாத சமயத்தில் தான் இது வந்துச்சு இல்லையா, கேம்பா கோலா அப்படின்ற ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ அந்த சமயத்தில் இருக்கிற அதே ஃப்ளேவர் இதில் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் இப்போ இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிலேருந்து ஒரு 75% 80% வரைக்கும் அந்த கொக்கோ கோலாவோட டேஸ்ட்டை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி, இப்போ அந்த கேம்பாவை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தான். நான் ஒரு பொருளை வந்து இதை நீங்கள் குடிங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். கேம்பாவும் சரி, கோக்கும் சரி, தம்ஸ் அப்பும் சரி, பெப்சியும் சரி, இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன பண்ணும், என்னென்ன மாதிரி டேட்டா அவைலபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவெடுக்கக்கூடியது நீங்கள் தான். எந்த ஒரு உணவுப் பொருளையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது உடலுக்கு ஆபத்தானது தான். அதே மாதிரி தான் இந்த ட்ரிங்க்ஸையும் அளவுக்கு அதிகமாக அப்படின்றத விட அத்தியாவசியத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி உணர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.